நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஜெயங்கொண்டநிலை கிராமத்தில் தனியார் ஒருவர் கல் குவாரி அமைப்பதற்கு அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். கல் குவாரிக்கு ஆதரவு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க சென்ற மற்றொரு தரப்பினரை எதிர்ப்பாளர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது கல்குவாரி உரிமையாளர்கள் கும்பல் எதிர்ப்பு தெரிவித்தவர்களை தாக்கிய வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சிவகங்கை ஆட்சியர் அலுவலகத்தில் கல்குவாரிக்கு ஆதரவு கோரி 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மனு அளித்தனர். இந்நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குனர் பூர்ணவேல் செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், ஜெயங்கொண்டநிலை கிராமத்தில் கல்குவாரி அமைக்க இதுவரை அரசு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். மேலும் கல்குவாரிக்கு அனுமதி வழங்காத போது இணையத்தில் பொய்யான தகவல் பரவி வருவதாகவும் இதனால் இரு தரப்பினர் தாக்கிக் கொள்வதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். கிராமத்திலையுமே அங்கே நார்மலான ஒரு குடும்பங்கள் தான், அன்றாட காட்சிகள் தான் வசிக்கிறாங்க. அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு குவாரி இருக்குது. அந்த குவாரிக்கு எந்தவித எதிர்ப்புமே அங்கே எதுவுமே தெரிவிக்கலை. ஆனால் இந்த குவாரியை நாங்கள் ஆரம்பிக்கணும். இங்கே ஒரு அடிப்படை வசதிகள் எல்லாத்துக்குமே அடிப்படை தேவைகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த கட்டிட பணியாளர்களுக்கு எது முதுகெலும்பாக இருக்குதுன்னா இந்த க்ரெஷர் தான். இந்த க்ரெஷரை வச்சு தான் அடுத்தடுத்த பணிகள் செய்வாங்க. அங்கே உள்ள அனைத்து மக்களுக்குமே இந்த க்ரெஷர் திறந்தா எல்லா வேலை வாய்ப்புகளுமே அங்கே இருக்குது. எத்தனையோ பேர் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு தேடி போகிறாங்க. இந்த வெளிநாட்டுக்கு ஈடாக இங்கே ஒரு மனைவி மக்களை பார்த்துக்கிட்டு இங்கே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த க்ரெஷர் அப்படின்றது ஒரு உதவிகரமாக இருக்கும். அதை திறக்கணுன்றது எங்களோட வேண்டும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.